ஜூன் 4க்குள்ள நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா யூனிவர்ஸோடைய பிளஸிங் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். மேல தெரியற இந்த ரெண்டு குழந்தைங்கள்ல எந்த குழந்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த குழந்தைய செலக்ட் பண்ணி மனசுல நினைச்சுக்கோங்க. இப்போ உங்க குழந்தைங்கள மனசுல நினைச்சுக்கோங்க. நம்ம அதுக்கான டேரோ கார்ட் என்னன்னு பார்க்கலாம். நான் தான் உங்கள் பத்மா தங்கமணி, டேரோ கார்ட் ரீடர். இப்போ உங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்களா, உங்க குழந்தைங்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்க குழந்தை உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம டேரோ கார்ட் பார்க்க போறோம். ரெண்டு குழந்தைங்கள்ல எந்த குழந்தையாவது நீங்க ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இந்த குழந்தைய செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கார்டு வருது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கார்டு தான் செலக்ட் ஆயிருக்கு. இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஒரு பாசிட்டிவான சைனை தான் காமிக்குது. என்ன அப்படின்னா, உங்க குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல கிரேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. உங்க குழந்தை உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்களும் உங்க குழந்தைக்கு என்ன தேவையோ அதை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க ரெண்டு பேத்துக்குமே ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க குழந்தை ஃபீல் பண்ணது, என்னோட பேரண்ட் எனக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க, எனக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய அந்த மாதிரிதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த மொமெண்ட்ல உங்க குழந்தையோட லைஃப்லயோ இல்ல உங்க லைஃப்லயோ ஒரு நியூ சேஞ்சஸ் வரப்போகுது. உங்க குழந்தையோடைய டேலண்ட்டையும் அவங்களுடைய நியூ கம்மிங்க்கும் நீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தெளிவா செய்வீங்க. உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறது உங்க குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ பேரண்ட்ஸ்க்கு அதை கரெக்டா அவங்க செய்வாங்க. சோ பாண்டிங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உங்க ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறீங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான லைஃப் தான் உங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் இருக்கு. இப்போ நீங்க இந்த கார்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு என்ன டேரோ கார்டு வருது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கார்டு தான் செலக்ட் பண்ணிருக்கேன். இதுவும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கார்டு. ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு கார்டுமே ரொம்ப பாசிட்டிவா ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்திருக்குது. இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைங்க ரொம்ப சப்போர்ட்டிவா ஃபீல் பண்றாங்க, உங்ககிட்ட எல்லா விஷயத்துக்கும் ஓப்பன் அப்பா இருக்காங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான குழந்தையா உங்க குழந்தைங்க இருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான பேரண்டா தான் இருக்கீங்க. உங்க குழந்தைங்க ஃபீல் பண்றாங்க, என் அப்பா அம்மா எனக்காக எந்த மொமெண்ட்லயும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குது. அதே மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, அவங்க லைஃபுக்கு நீங்க ஒரு பிரைட்ஃபுல்லான ஃபியூச்சர் கண்டிப்பா கொடுக்க போறீங்க அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. அவங்க லைஃப் ரொம்ப பிரைட்டா இருக்கணும்னு நீங்களும் அவங்களுக்கு பார்த்து எல்லா விஷயத்தையுமே செய்றீங்க. சோ இந்த ரெண்டு குழந்தைங்களுமே ரெண்டு கார்டுமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான சைனை தான் கொடுத்திருக்கு. சோ இந்த இயர் உங்க குழந்தைங்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப சிறப்பா சந்தோஷமா இருக்க போகுது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன்.